ஓகே, ஏரியா அண்ட் வால்யூமா? ஸோ அது மட்டும் முடிக்கணுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி எடுக்கிறேன். ஓகேவா? பெர்சன்டேஜ்மா உங்களுக்கு எடுக்கலையா? பெர்சன்டேஜ் எடுக்கலையா? அப்படியா? சரி சரி, ஓகே. நான் இந்த ரெண்டு கிளாஸ் மட்டும் உங்களுக்கு எடுக்கணும்ல. ஸோ நான் இது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூவாக வந்திருக்கவங்க வந்து திருப்பி இந்த டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போறேன் நான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் இயர் அண்ட் வால்யூம் மேபி லைக் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஸோ நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். சரி, ஓகே. டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா நம்ம வந்து டைம் இப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்ல இப்போ ஒரு பர்சன்ஸ் இல்லைன்னா ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சர்டன் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க. ஓகே, இன்னொருத்தவங்க ஒரு ஜாயின் பண்றோம். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் சி வந்து ஏபி சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, 5 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஏ லெஃப்ட் ஆயிரும். அப்ப பி மட்டும் எவ்வளவு நேரத்துல ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூல் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாவே டைம் அண்ட் ஒர்க் ஃபுல் சாப்டரே நம்ம இதான் போட போறோம். ஓகேவா? இது இல்லாம வந்து என்னன்னா வேஜஸ் வரும். ஸோ வேஜஸ்னா என்னன்னா நம்மளுக்கு சேலரின்னு சொல்றாங்கல்ல, அவங்க அன்றாட கூலி கொடுக்குறாங்க, டெய்லி வேஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பிரைஸ் வச்சு வரும். ஓகேவா? இப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து பைப் அண்ட் சிஸ்டமும் வந்து சிம்லர் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் ஒர்க் பதிலாக வந்து டோட்டல் கெப்பாசிட்டின்னு வரும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து மாறும் வரும். இது எல்லாமே கான்செப்ட் படி எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்கும் பைப் அண்ட் சிஸ்டம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நீங்க இந்த டாபிக் படிக்கும் போதே ஒன்ஸ் நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பைப் அண்ட் சிஸ்டம் போய் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா வந்து நெட்ல கூட பார்த்து கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு டாபிக் வந்து ஒரு டாபிக்லயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இங்க டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க்ன்றாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஒர்க்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏ பின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஏ வந்து ரெண்டும் பி வந்து ஒரு. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒர்க்குக்கு வச்சுக்கலாமா? ஓகேவா? அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ஒர்க் முடிக்க டைம் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு ஒர்க் முடிக்க இப்ப இந்த பெண்ணு செய்யறாங்க. ஓகேவா? அதான் அந்த ஒர்க்னு வச்சுங்க. ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்றதுக்கு இந்த பெண்ணு தான் கம்ப்ளீட் பண்றது தான் வந்து ஒரு ஒர்க்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏ வந்து 2 நாள் எடுத்துக்கிறோம், பி வந்து ஒரு நாள் தான் எடுத்துக்கிறோம். அப்ப யார் வந்து ஸ்பீடா பண்றா? பி தான் வந்து ஸ்பீடா பண்றோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், டேவை ஈக்குவேட் பண்றேன். அப்போ ஒர்க் இப்ப நல்லா பாருங்க, பி வந்து ஒரு நாள் தான் முடிச்சிடான். அப்ப இவன் 2 நாள் ஒர்க் பண்றான். அப்போ ஈக்குவல் டேக்கு நான் ஈக்குவேட் பண்ணுமா? அப்ப இவன் 2 நாள் பண்ணானா எத்தனை ஒர்க் முடிப்பான்? ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க். கரெக்டா? அப்போ 2 நாளைக்கு 2 ஒர்க் முடிப்பான். இவன் அதே 2 நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பான்? ஒரே ஒரு ஒர்க் தான் முடிச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுதா, ரெசிபோக்கலா மாறுதா, ரிவர்ஸ் ஆகுதா? ஸோ அதுதான் டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஒர்க்ன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ சப்போஸ் ஏ இஸ் டு பி வந்து 5:4 வந்து டைம் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒர்க்குக்கு மாத்தமா என்ன பண்ணா 4:5 மாத்திப்பேன். புரியுதா? கான்செப்ட் புரியுதுல? ஸோ கான்செப்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான். ஓகேவா? அது ஏன்னு உங்களுக்கு புரியுது தானே? கிளியரா இது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். ஸோ எஃபிஷியன்சி, ஸோ எஃபிஷியன்சினா என்ன? ஸோ எஃபிஷியன்சினா அவன் வந்து ஏ இல்ல பியோட அவங்களோட வந்து ஒரு நாள் ஒர்க், ஒன் டே ஒர்க், ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து 10 நாள்ல முடிப்பேன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 10 டேஸ்ல வந்து ஒரு ஒர்க் முடிக்கிறோம். அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளவு இருக்கும்? ஏவோட ஒன் டே ஒர்க், அதாவது இவன் இந்த பென்னு செய்ய 10 நாளா கொஞ்சம் கொஞ்சமா செய்யறான். ஃபர்ஸ்ட் கேப் செய்யறான், பென், அப்புறம் ரீஃபில், இங்கு, இந்த மாதிரி 10 நாளைக்கு 10 ஒர்க் இந்த சேர்த்தாதான் எனக்கு இந்த பென்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்றோம். கரெக்டா?
அப்போதான் 10 வேலை பண்ணும்போது தான் 10 நாளைக்கு பண்ணும்போது தான் 10 ஒர்க் முடியும். அப்போ ஒரு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். கரெக்டா? அப்போ அவனோட ஏவோட 1 டே ஒர்க் என்ன? ஒரு ஒர்க். புரியுதா? ஸோ இந்த 1 தான் வந்து என்னன்னா எஃபிஷியன்சி. புரியுதா? டோட்டல் எவ்வளோ? 10. அதுல அவனோட எஃபிஷியன்சி என்ன? அவன் எத்தனை நாளைக்கு ஒரு 1 டே எத்தனை பண்றான், ஒரு யூனிட் எத்தனை, ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்றான், அதுதான் வந்து என்னோட எஃபிஷியன்சின்னு அர்த்தம். கிளியரா? எஃபிஷியன்சினா ஸோ டைம் வந்து எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இது எல்லாமே டைம்ல வந்துடும். ஓகேவா? இது இல்லாம என்ன ஒரு ரூல் என்ன இருக்குன்னா செயின் ரூல்னுவாங்க. செயின் ரூல் ஈக்குவல் டு டைம் டிவைடட் பை ஒர்க். ஓகே, செயின் ரூல் ஈக்குவல் டு டைம் டிவைடட் பை ஒர்க். கிளியரா? ஓகே. ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போலாமா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்கறாங்க, ஓகே, அதுல ஃபார்முலாஸ் மேலாம் கிடையாது. இதுதான் ஒரே ஒரு ஃபார்முலாஸ். ஓகேவா? அவங்க கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். ஓகே, அதுமாதிரி டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்லாம் கிடையாது. ஓகேவா? நம்ம என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டெப் போட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம போடணும். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கோங்க. P can complete a work in 6 days. P can complete a work in 6 days. P can complete a work in 6 days. அது க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? P can complete a work in 6 days. ஓகேவா? ஸோ நான் இப்போ எடுக்கிறேன் டைம் அண்ட் ஒர்க்கு. நான் ஒரு 20 சம்ல 30 சம் போடுறேன்னா அந்த சம்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓகேவா? எல்லாமே நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து நான் வந்து டிஃப்ரெண்டான சம்ஸாவே கொண்டு வரேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அதுவே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நான் கொடுக்குற நோட்ஸே மோர் தென் சஃபிஷியன்ட். பட் ஸ்டில் நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து எக்ஸாம்ல நீங்க வந்து ஸ்பீடும் அக்யூரசிக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கொஸ்டின், அதுதான் சொல்றேன். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தணும். ஓகே, இது வந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிவன் எடுத்து எழுதுவோம், ஃபார்முலா போட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? இங்க அப்படி கிடையாது. நீங்க ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு இது அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனா கஷ்டமான டாபிக். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. P can do a complete work in 6 days and Q in 9 days. And Q in 9 days. And Q in 9 days. How many days they both take to complete? In how many days they both take to complete? In how many days they both take to complete the work? Okay. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி என்னன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி இல்லைன்னா ஸ்பீடு, 1 டே ஒர்க்கு, இது எல்லாமே சொல்றதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? நான் வந்து உங்களை விட மோர் எஃபிஷியன்ட் தேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் வந்து உங்களை விட ஆற்றல் அதிகமான, அதாவது உங்களோட நான் ஸ்பீடா ஒர்க் பண்ணுவேன், உங்களோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். அதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, P can do a work. Okay, P can complete a work in 6 days. Q பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நேரத்துல முடிப்பேன்றாங்க. இதான கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸோ எந்த சம் வந்தாலுமே டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன்.
ஓகேவா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சு அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க போறான். ஓகே, நல்லா ஞாபகம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறான், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறான், அதுக்கப்புறம் டைம் கண்டுபிடிக்கிறான். புரியுதா? இந்த ஆர்டர்லயே நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபார்ம்ல இருக்கல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் டைம் கண்டுபிடிக்கிறேன். கிளியரா? இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் எடுப்பேன். ஓகேவா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் நான் வந்து எல்சிஎம் எடுப்பேன். இப்போ 2 நம்பர் இருக்கா, அப்போ 6 to 9 எல்சிஎம் என்ன? 18. ஸோ எல்சிஎம் எடுக்க நான் சொல்லி கொடுத்தேன்ல, பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க 9. அப்போ 9ல 6 போகுமா? போகாது. அப்போ திருப்பி 9 + 9 18. அப்போ 3 டைம்ஸ் போகும். கரெக்டா? அப்போ என்னோட டோட்டல் ஒர்க் என்ன? 18. அப்போ இப்போ எனக்கு ஃபார்முலால போடலாமா? ஸோ இங்க எனக்கு என்ன வேணும்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். நான் சொன்னா டோட்டல் ஒர்க், எஃபிஷியன்சி, அப்புறம் டைம். அப்போ எஃபிஷியன்சி வேணும்னா எனக்கு என்ன இருக்கும்? டோட்டல் ஒர்க் டிவைட் பை டைம் தான் எஃபிஷியன்சி. ஓகே, எனக்கு டோட்டல் ஒர்க் தெரியுமா? 18. டைம் என்ன? 6. அப்போ 3 வந்துருமா? எஃபிஷியன்சி 3. அப்போ இவன் என்ன வரும்? ஜஸ்ட் ஒவ்வொரு டைமும் எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது நம்பர் கூட இதை டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 18 டிவைட் பை 6 என்ன? 3. அப்போ 18 டிவைட் பை 9 என்ன? 2. இப்போ பி பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் பெர் டே பண்றாங்க. 9 பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் பெர் டே. அதாவது 3 ஒர்க் ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? பியும் கியூவும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள்ல பண்ணுவோம் டைம் கேக்குறாங்க. நல்லா பாருங்க, how many days they both can complete சொல்றாங்க. ஓகே, இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளவு நாள் கேக்குறாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏவும் பியும் பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாமா? அப்போ 3 + 2 5. அப்போ ஒரு நாளைக்கு பி பிளஸ் கியூ வந்து 1 டே ஒர்க் என்ன? எஃபிஷியன்சி என்ன? 5 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 5 யூனிட்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க? டோட்டலா எத்தனை நாள்லன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன? டைம் தானே கேட்கணும். அப்ப டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சியா? அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் என்ன? 18. அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 5. இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 5. ஓகே, 18 by 5. இது 3 டைம்ஸ் 15. இது 3 வருமா? கிளியரா? இது எப்படி எழுதலாம்? ஸோ இங்க கோஷன்ட், இங்க ரிமைண்டர், இங்க டிவைசர். ஓகே, அப்போ கோஷன்ட் என்ன? 3 ரிமைண்டர் 3, இங்க 5. அப்போ 3/5 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? அப்போ 3/5 தான் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ண பி பிளஸ் கியூ பண்ண 3/5 டேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? புரியுதா? இது சப்போஸ் பாயிண்ட்ல இருந்தா நம்ம பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க கொஸ்டின். ஓகேவா? என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா? வித்யா, ரோஸ்மேரி, வினாலினி, சவிதா, டவுட் இருக்கா? ஓகே, டன். என்னாச்சு? ஏன்? குரூப்ல போய் குரூப் செட்டிங்ஸ்ல போய் பாரு. இல்லைன்னா அந்த குரூப் ஒரு லிங்க் அனுப்ப சொல்லுங்க, அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இன்வைட் பண்ணி கூட பண்ணலாம். வித்யா, ஏதாவது கேட்டு இருக்கீங்களா? சாரி, நான் கவனிக்கல. ஓகே ஓகே, இல்ல ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்.
ஸோ இதுல திருப்பி இன்னொரு சம் வேணுமா இல்லைன்னா வேற டாபிக் போயிடலாமா? ஐ மீன் லைக் வேற டாபிக்னா சிமிலர் சம் மாதிரி வேணுமா இல்லைன்னா வந்து நிறைய வேற வேற டிஃப்ரெண்ட் சம்ஸ் போவோம்? உங்களுக்கு தான் உங்களுக்கு இது புரியுதா? புரிஞ்சு இல்ல ஜாப்பனீஸ்? அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, ஏ என்ன கேக்குறாங்க, பியும் கியூ சேர்ந்து பண்ணாங்க. அப்ப பியும் கியூ சேர்ந்து பண்ணா எவ்வளவு பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? 5 ஒர்க். அப்ப டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி போடுனா எனக்கு டைம் வந்துடும். அதானே கேக்குறாங்க. அதனால 18 டிவைட் பை 5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. So one sum you give me sir, we will do. ஒரு sum கொடுக்கவா? ஓகே, எழுதிக்கோங்க. PQR can complete a piece of work in PQR can complete a piece of work in 24, 6, 12 days respectively. 24, 6, 12 days respectively. Working together, they will complete the same work in. Working together, they will complete the same work in. Working together, they will complete the same work in. Same work in. So போடுங்க பாப்போம். நீங்க டைம் அண்ட் ஒர்க் அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? டைம் அண்ட் ஒர்க் அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அந்த டாபிக் தான் பண்ணலையா? நீங்க ரெண்டு ஒன்னாதான் வருவீங்களா? ஆனா ஒன்னாதான் ஒர்க் பண்றீங்க. வருதா? ஆன்சர் வரலையா? ஓகே, நீங்க கொஸ்டின் எழுதிக்கிறீங்களா? சவிதா 30. ஓகே, 3 3/7 அப்படி எழுதிக்கிறீங்களா? ஓகே, நன்றி. Okay, PQR can do in 24, 6, 12 days respectively. 24, 6, 12 days respectively. Working together. So time and work the topic peru. So working together, they will complete the same work in. They will complete the same work in. Question mark. Okay. So இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துறாங்க? P பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 டேஸும், Q பாத்தீங்கன்னா 6உம், R பாத்தீங்கன்னா 12 டேஸும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாத்துக்கோங்க, எனக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஒர்க், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் எஃபிஷியன்சி இன்டு டைம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். டோட்டல் ஒர்க் ஈக்குவல், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன சம் கொடுத்தாலும் நான் அதுக்கான டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவலோட எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பேன். ஸோ இதான் என்னோட வேலை. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டோட்டல் ஒர்க், அப்புறம் எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் நான் கண்டுபிடிக்கணுமா, நான் என்ன பண்ணுவேன், எல்சிஎம் எடுப்பேன். ஓகே, இங்க 3 நம்பர் இருக்கா?
அப்போ எல்சிஎம் எடுத்தா 24 6 12. அப்போ 24 பெரிய நம்பர் என்ன 24, இது 6 12 போகுமா போகும். அப்போ என்னோட டோட்டல் ஒர்க் என்ன எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24. அப்போ எத்தனை வரும் எனக்கு எஃபிஷியன்சி வேணும்னா ஃபார்முலா பாருங்க, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைட் பை டைம் வந்துருமா, இந்த டைம் இங்க வச்சுனா அப்போ டோட்டல் ஒர்க் என்ன 24 டிவைட் பை அவங்களோட டைம் என்ன, இதான டைம், பி வந்து 24 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா அப்போ அதுதான் டைம். அப்போ டிவைட் பை 24 போட்டா 1. அப்போ பியோட 1 டே எஃபிஷியன்சி என்ன, எஃபிஷியன்சி என்ன 1. 24 டிவைட் பை 6 போட்டா 4. 24 டிவைட் பை 12 போட்டீங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கிங் டுகெதர்னு கொடுக்குறாங்க. பிக்யூஆரும் ஒன்னா, அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 6 7. அப்போ 7 எஃபிஷியன்சி இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, 2 பேரும் எவ்வளவு நேரத்துல பண்ணுவாங்க டைம் கேட்கறாங்க. அப்ப டைம் ஈக்குவல் என்ன டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சியா, எஃபிஷியன்சி கீழே போயிட்டுனா அப்போ டோட்டல் ஒர்க் என்ன 24 டிவைட் பை 7 போட்டீங்கன்னா 3/7 வரும். கிளியரா? ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. எஸ் கேன் டூ, எஸ் ஃபார் ஸ்மைல். எஸ் கேன் டூ 1/4 of work in 10 days. 1/4 of the work in 10 days. T can do 1/3 of the work in 20 days. T can do
1/3 of the work in 20 days. In how many days can both S and T together do the work? In how many days can both S and T together do the work? In how many days can both S and T together do the work? Okay. ஓகே. ஸோ இங்க பாருங்க. இப்போ ஒரு கான்செப்ட் பார்த்துக்கோங்க. 1/2 ஒர்க் வந்து ஏ வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஒர்க் வந்து 5 டேஸ்ல பண்றேன்றாங்க. ஓகே, சும்மா இந்த கொஸ்டின் இல்ல, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 1/2 ஒர்க்னா என்ன அர்த்தம்? பாதி ஒர்க். கரெக்டா? ஸோ பாதி ஒர்க் 5 நாள்ல பண்றாங்கன்னா அப்போ ஃபுல் ஒர்க் பண்ண 10 வரும். அது எப்படி போட்டோம்? எப்படி 10 போட்டோம்? ஹாஃப் இன்டூ ஹாஃப்னு போடலாமா? சரி, அப்படி போட்டோம். அப்போ எனக்கு 3/7 ஒர்க் வந்து எனக்கு 6 டேஸ்னா ஃபுல் ஒர்க் எவ்வளவு வரும்? அப்ப எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுமா? 1/2னா ஈஸியா இருக்கு. இப்போ 3/7 போட்டா எனக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ அப்படின்னா நல்ல கான்செப்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு இங்க 1/2 இருக்கா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் எனக்கு டோட்டல் ஒர்க். ஸோ டினாமினேட்டர் எப்போதுமே டினாமினேட்டர் வந்து டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஸோ அப்போ 2 ஒர்க்ல ஒரு ஒர்க் தானே பாதி. 2 ஒர்க் பண்ணோம், அதுல ஒரு ஒர்க் தானே பாதி. அந்த ஒரு ஒர்க் பண்ணதான் 5. புரியுதா? அந்த 1 ஒர்க் பண்ணதான் 5. அப்போ 2 ஒர்க் பண்ண எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ கிராஸ் மல்டி பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டி பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 days. புரியுதா? அப்பதானே வரும். அப்போ இப்போ இது ஈஸியா போடலாமா? இந்த 3 பார்ட் தான் 6னா 7 பார்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கிராஸ் மல்டி பண்ணா 1 டைம், இது 2 டைம்ஸ், அப்போ 14. புரியுதா? கிளியரா? இப்ப சம் போலாமா? கொஸ்டின் என்ன சொல்றாங்க? எஸ் கேன் டூ 1/4 ஒர்க் இன் 10 days. அப்பனா எவ்வளவு இருக்கும்? 1 பார்ட் தான் 10னா 4 பார்ட் 40யா? கிளியரா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி கேன் டூ 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 20 days. அதாவது ஒரு பார்ட் 20னா இப்போ 3 பார்ட் எவ்வளோ? 60. கிளியரா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் யூஸ்வலா போற 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க்னா எல்சிஎம்மா? அப்போ 60 120 எல்சிஎம்மா? ஸோ எல்சிஎம் எடுக்க தெரியும்ல, நான் ஸ்கிப் பண்ணிடலாம்ல. அப்போ இங்க எனக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஈக்குவல் என்ன? டோட்டல் ஒர்க் டிவைட் பை டைம். டோட்டல் ஒர்க் என்ன? 120 டிவைட் பை 40 3. 120 டிவைட் பை 60 2. கிளியரா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. எஸ் பிளஸ் டி. அப்போ 3 பிளஸ் 2 5 ஒர்க். இதுதான் என்னோட எஃபிஷியன்சி. கிளியரா? அவங்க எவ்வளவு டைம் கேக்குறாங்க, எவ்வளவு நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து முடிப்பேன்னு கேக்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் என்ன? டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 120 டிவைட் பை 5 24 days. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா? என்னாச்சு? டவுட்டா? ஓகே.
So next போலாமா? Next எழுதிக்கோங்க. L and M together. L and M together can do a piece of work in 10 days. Can do a piece of work in 10 days. L and M together can do a piece of work in 10 days. L alone can do it in 30 days. L alone can do it in 30 days. In how many days? In how many days M alone can do it? In how many days M alone can do it? ஓகேவா? ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாமா? ஸோ எல் பிளஸ் எம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண எவ்வளோ ஆகுதும்? 10 days ஆகும். எல் மட்டும் பண்ண 30 days ஆகுது. கிளியரா? அப்போ எம் மட்டும் எவ்வளோ நாள்ல முடிப்பேன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு இதோட எல்சிஎம் தானே? அப்போ 30 எஃபிஷியன்சி என்ன? 3, இது 1. ஓகேவா? நல்லா பாருங்க, எல் பிளஸ் எம் பண்ண 3 days அதான் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ எல் மட்டும் பாருங்க ஒரு ஒர்க்கு முடிச்சு. அப்போ எம் மட்டும் இந்த போச்சுன்னா எம் ஈக்குவல் டு 3 - 1 இருக்குமா? இப்போ எம் ஈக்குவல் டு 2 ஒர்க்கு முடிச்சிருப்போம். புரியுதா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? எம் மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேக்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? டிவைட் பை 2, 15. இதான் வந்து எம் வந்து 15 daysல முடிப்போம். புரியுதா? அவ்வளவுதான்.
ஓகே போலாமா? ஸோ காப்பி பண்ணியாச்சா? சரி ஓகே. எக்ஸ் ஒய் இசட் டுகெதர், எக்ஸ் ஒய் இசட் டுகெதர் can complete a piece of work in, can complete a piece of work. Repeat the question. எந்த கொஸ்டின் திவ்யா? L and M. L and M together can do a piece of work in 10 days. L alone, சொல்லுங்க. L alone can do it in 30 days, 30 days. In how many days M alone can do it? In how many days M alone can do it? ஓகே எழுதிட்டீங்களா? ஓகே இது புரிஞ்சா சொல்யூஷன்? ஓகே ஓகே ஓகே. ஸோ கால் பண்ணிக்கோங்க. Okay, XYZ together can complete a piece of work in 30 minutes. So complete a piece of work in 30 minutes. X and Y together 30 minutes. Okay, அப்புறம் X and Y together can complete the same work in 50 minutes. 50 minutes. 50. X and Y together can complete the same work in 50 minutes. 50 minutes. Z alone can complete the work in, Z alone can complete the work in, question mark. So question என்ன சொல்றாங்க? X, Y, Z மூணு பேரும் சேர்ந்து பண்ண 30 minutes ஆகுது. அப்புறம் Xம் Yயும் சேர்ந்து பண்ண 50 minutes பண்றாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா 150. இது 5, இது 3. எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பண்ண 5 ஒர்க் முடிக்கிறாங்க. எக்ஸ் ஒய் இருக்கா? அது என்ன? 3 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இந்த போச்சுன்னா இசட் ஈக்குவல் டு 2 வந்துருமா? 5 minus 3 2. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? டோட்டல் டைம் கேட்கறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி. அப்போ 150 டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா 75 days தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? So 75 minutes. இன்னும் நார்மல் தானடா. எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படியே. எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எவ்வளோ? 5 ஒர்க் முடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ எனக்கு 3 தெரியுமா? அதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணனா 3 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5, இசட் ஈக்குவல் டு 2.
ம் ஆமா எஃபிஷியன்சி. So next போலாமா? X and Y can do the work in 12 days. X and Y can do a work in 12 days. 1-2 days. 12, okay? Y and Z in 15 days. 1-5. Y and Z in 15 days. 1-5 days. And Z and X in 20 days. 20. If X, Y, Z work together, if X, Y, Z work together, they will complete the work in question mark. They will complete the work in question mark. They will complete the work in question mark. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 12 டேஸ், ஒய் பிளஸ் இசட் பார்த்தீங்கன்னா 15 டேஸ், இசட் பிளஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் பிளஸ் இசட் 3 பேர் ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரத்தில் முடிப்பேன்னு கேட்கறாங்க. இதான கொஸ்டின். ஓகே, ஸோ இது எப்படி போடலாம்? இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் என்ன? 60. அப்போ இங்க இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஓகே, இங்க பாருங்க, நல்லா இந்த சைடு பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் இசட் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5 பிளஸ் 4 பிளஸ் 3. அப்போ 9 பிளஸ் 3 12 வருமா? இங்க என்ன வருது பாருங்க, 2 எக்ஸ் இருக்கு, 2 இசட் இருக்கு, 2 ஒய் இருக்கு. அப்போ 2 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்துருமா? புரியுதா? அப்ப இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் தானே கேட்கறாங்க. இந்த போச்சுன்னா 12 டிவைட் பை 2. அப்போ 6 தான் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட எஃபிஷியன்சி. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? டோட்டல் ஒர்க் எவ்வளவு டைம்ல முடிப்பேன்றாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 60 டிவைட் பை 6 போட்டீங்கன்னா 10 டேஸ் வரும். ஓகேவா?
Next plumber. Okay, R and S together. R and S together can complete a work in 8 days. Can complete a work in 8 days. 8 days. 8. And S and T together. S and T together in 12 days. S and T together in 12 days. S and T together in 12 days. All of the three together. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. சரி. சுஜாதானே கூப்பிடுறாங்க. இருங்க இருங்க இருங்க. All of them three together. All of them three together can complete the work in 6 days. Can complete the work in 6 days. Can complete the work in 6 days. In how much time? In how much time will R and T together complete the work? R and T together complete the work. In how much time will R and T together complete the work? So try பண்றீங்களா? So question நல்லா புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. நீங்க போயிட்டு வரீங்களா? இப்போ நம்ம RST இருக்கு, மேல பாத்தீங்கன்னா RS போட்டுருக்காங்க, ST போட்டுருக்காங்க. இப்போ இதுல வந்து S மட்டும் எப்படி எலிமினேட் பண்றது? அதான் போடணும். ம் 5 days-ஆ? ஒரே நிமிஷம்.
கொஸ்டின் என்ன கொஸ்டின் அது? ஆர் அண்ட் எஸ்ஸா? 5 days இல்லையே ப்ரோ. ரோஸ்மேரி கை தூக்குறீங்க, என்னாச்சு? டவுட்டா? எயிட் சவிதா. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க? ஆர் அண்ட் எஸ் can do in 8 days, S and T can do in 12 days. All of them, அதாவது R plus S plus T பார்த்தீங்கன்னா 6 daysல பண்றாங்க. அப்போ R and T மட்டும் எவ்வளவு நாள்ல பண்ணணும்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ நான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சா 48 வருமா? 24 வரும்ல? 24. இது 3 times, இது 2 times, இது 4 times. ஓகேவா? எஃபிஷியன்சி இங்க பாருங்க, இதோட எஃபிஷியன்சி என்ன? R plus S plus T ஓட எஃபிஷியன்சி என்ன? 4. ஓகேவா? அப்போ எனக்கு இங்க என்ன வரும்? R வேணும், T வேணும். இப்போ நான் இங்க ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு இங்க என்ன வரும்? T ஓட வேல்யூ கிடைக்குமா? இந்த நம்பர் கரெக்ட்னா நெகட்டிவ் வரல? S and T 12, all of 3 together 6 days. ஓகே, சரி, ஓகே. இப்போ ஆர் எஸ் என்ன? 3யா? அப்போ இந்த போச்சுன்னா T ஓட எஃபிஷியன்சி என்ன? 4 minus 3 1. இதுதான் எஃபிஷியன்சி, T ஓட எஃபிஷியன்சி. கிளியரா? இங்க நான் இதை சப்ஸ்டிட் பண்ணா இந்த இடத்துல S and T வேல்யூ என்ன? R plus 2 equal to 4. இந்த போச்சுன்னா R equal to 2 வருமா? இதுதான் எஃபிஷியன்சி. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஆரும் Tயும். R ஓட எஃபிஷியன்சி என்ன? 2, T ஓட எஃபிஷியன்சி 1. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா 3 ஒர்க் முடிப்பாங்க. கரெக்டா? இதுதான் R and T ஓட எஃபிஷியன்சி. அவங்க டைம் தானே கேக்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன? டோட்டல் ஒர்க் டிவைட் எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 24 divided by 3, 8 days. கிளியரா? கொஸ்டின் என்ன கேட்கலாம், இது மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு போடுங்க. $24 days எப்படி வரும்? ரோஸ்மேரி செக் பண்ணுங்க. 8 days தானே வரணும்.
யா. ஸோ இப்போ நட்னதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நான் இதுக்கப்புறம் வர அடுத்த லெவல் போறேன். நான் இது புரிஞ்சாதான் நீங்க போட முடியும். அதனால தான் கேட்குறேன். டவுட்னா கேளுங்க. ஒரு டைம் ஒரு 5 மினிட்ஸ் ரிவைஸ் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நடத்துறேன்.
ஓகே, என்னாச்சு? டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த லெவல் போலாமா? ஸோ கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் இது. ஓகே, ஓகே எழுதிக்கோங்க. 45 men can complete a work in 16 days. 45 men can complete a work in 16 days. Forty-five men 16 days. 45 men can complete a work in 16 days. 16 days. 4 days after they started working. 4 days after they started working, 36 more men joined them. 36 more men joined them. 36 more men joined them. How many days will they now take to complete the remaining work? How many days will they now take to complete the remaining work? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க? 45 men can complete a work in 16 days. கரெக்டா? அப்போ 45 மென்னு இருக்காங்க, அவங்க 16 நாள்ல பண்றாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நான் எப்படி அப்போஸ் பண்றேன்னு பாருங்க. ஓகே, ஆஃப்டர் 4 days they started working. 36 more men. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 4 daysக்கு யார் ஒர்க் பண்றான்? இந்த 45 men ஒர்க் பண்றாங்க. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் 36 பேர் யாரு கூட ஆட் ஆவாங்க? 45 men கூட 36 men ஆட் ஆவாங்க. அப்போ எவ்வளோ நாள்ல முடிப்பேன்னு கேக்குறாங்க. இதானே? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க? 45 men can complete the work in 16 days. அப்போனா எனக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? டைம், எஃபிஷியன்சி இன்டூ டைம். கரெக்டா? அப்போ எஃபிஷியன்சினா என்ன? இப்போ நான் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து 10 நாள்ல முடிப்போம்னா, அப்போ எத்தனை நாள்ல ஒருத்த வந்து ஒரு சர்டன் ஒர்க் முடிக்கிறான், இன்னொருத்தனும் சர்டன் ஒர்க். அப்போ 2 பேரும் சேர்ந்தா தானே வந்து டோட்டல் ஒர்க் முடியும். கரெக்டா? புரியுதா? ஸோ அதே மாதிரி இவன் 16 நாள் பண்றான், ஒரு ஒர்க்கை பண்ண 16 நாள். அப்போ இங்க ஒரு மென்னு 16 நாள் வச்சீங்கன்னா 45 மென்னு பண்ணா டோட்டல் ஒர்க் முடியுமா? புரியுதா? இங்க பாருங்க, 45 மென்னு 16 நாள் பண்ணா எனக்கு டோட்டல் ஒர்க்கா? கரெக்டா? அப்போ இது இன்டூ பண்ண என்ன வரும்? 45 into 16 போடுங்க. 30, 24, 27, 4, 5. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 720 ஒர்க் எனக்கு டோட்டல் ஒர்க் இருக்கும். கிளியரா? ஓகே, ஓகே. ஸோ இதுல என்ன பண்ணலாம்? இந்த டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு மென் இன்டூ டேஸ்ன்னு வச்சுக்கலாமா? மென் இன்டூ டேஸும் டோட்டல் ஒர்க் தான். ஓகே, இது ஒரு ஃபார்முலாவும் வச்சுக்கோங்க.
அப்போ டோட்டல் ஒர்க் மென் இன்டூ டோட்டல் டேஸ், அதாவது மென்னு இல்லாம ஓகே பர்சன் இன்டூ டேஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, 4 டேஸ்க்கு யார் ஒர்க் பண்றான்? 45 பேர் பண்றாங்க. அப்போ 4 டேஸ்க்கு 45 பேர் பண்ணா 4 இன்டூ 45 ஒர்க்கு 180 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. ஒர்க் டன். கிளியரா? ஏன்னா 4 டேஸ்க்கு இவங்க தானே பண்றாங்க 45 பேரு. 45 இன்டூ 45 என்ன? 4 இன்டூ 45 180 டேஸ், 180 ஒர்க்கு. புரியுதா? இப்போ 720 ஒர்க் பண்ணாதான் எனக்கு டோட்டல் ஒர்க் முடியும். அதுல 4 நாள் இவங்க 180 முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் யார் இருக்குமா? ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 720 மைனஸ் 180. கரெக்டா? 0, இது 4, இது 6, 540. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 540 எனக்கு மீதி ஒர்க் இருக்கு. இதுதான் யாரு பண்ண போறா? 45 பிளஸ் 36 பேர். கரெக்டா? அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன? 520 தான். 520 540 540 தான் யார் பண்றா? 45 பிளஸ் 36 70 81 பேர் பண்ண போறாங்க. கிளியரா? அப்போ எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேக்குறாங்க. ஸோ இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 9 டேபிள் பண்ணலாமா? இது 9 டைம்ஸ், இது 60, இது 20, இது 3. அப்போ 20/3 போட்டீங்கன்னா 6 டைம்ஸ் 18 2. அப்போ 6 2/3 தான் டேஸ்ல முடிப்பாங்க. கிளியரா? காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? சொல்லிக்கோங்க. 40 men can complete 40
can complete a work in 18 days. 40 men can complete a work in 18 days. (18 days), 8 days. Okay. 8 days after, 8 days after they started working together. 8 days after they started working together, ten more men joined them. How many days? How many days will they now? Will they now take take to complete the remaining work? How many days will they now take to complete the remaining work? So try பண்ணுங்க பாப்போம். Similar sum தானே, try பண்ணுங்க. Eight days, 10 days. 8 days, 10 days. ரெண்டுமே இருக்கு. ஓகே. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? 40 men can complete in 18 days. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சார் 40னா எவ்வளவு வரும்? 36, 72, 720 ஒர்க்கா? இதுதான் டோட்டல் ஒர்க். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஹலோ, சரி மேம். ஓகே. சரி மேம். ஓகே. 8 days after they started working together. அதாவது 8 நாளைக்கு யார் பண்றா? இந்த 40 பீப்புள்ஸ் பண்றாங்களா? அப்ப எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 3 to 20 ஒர்க் முடிச்சிருப்பாங்களா? ஒர்க் டன். ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க் என்ன? 720 minus 320, 400 ஒர்க் இருக்கும். அது என்ன? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 10 more men join them. அப்போ 40 பிளஸ் 50, 50 பேர் 50 men ஆயிருவாங்க. அவங்க டோட்டல் ஒர்க் 400 எவ்வளவு பண்றான்னு 00 இது. அப்போ 8 days ஆன்சர். கிளியரா? ரெண்டு ஸ்டெப் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் ஸ்டெப்பு. இல்ல, அவங்க ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம்.
ஓகே போலாமா? நெக்ஸ்ட் எழுதிக்கோமா. If 6 men and 8 boys can do a piece of work in 10 days. Piece of work in 10 days. Can do a piece of work in 10 days, 10 days. Okay. And 26 men and 48 boys. 26 men and 48 boys can do the same work in 2 days. Can do the same work in 2 days. Then the time taken by 15 men and 20 boys. 15 men and 20 boys to do the same type of work will be. To do the same type of work will be question mark. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? 6 men 8 boys பாத்தீங்கன்னா 10 daysல பண்றாங்க. கரெக்டா? அப்ப எனக்கு டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுவேன்? டேஸ் இன்டு மென்னா. ஓகேவா? அதே மாதிரி சேம் ஒர்க் தான் என்ன பண்றாங்க? சேம் ஒர்க்னு சொல்றாங்க. கரெக்டா? 26 men 48 boys வந்து சேம் ஒர்க்க 2 daysல பண்றாங்க. அப்போ அதே மாதிரி 15 men 20 days எவ்வளவு நாள்ல பண்ணணும்னு கேக்குறாங்க. இதான கொஸ்டின். இது புரியுதா? கொஸ்டினா ஒரு ஈக்குவேஷனா இருக்கு. நான் சொன்னல டைம் அண்ட் ஒர்க் ஈக்குவேஷனா எழுதிட்டா முடிஞ்சுச்சு. ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இது எல்லாமே சேம் ஒர்க்னால ஈக்குவல் போட்டிருக்கேன். அப்ப நான் ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் இது ஏ பி வச்சுக்கலாமா? இது சி. ஓகே, நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. ஏவும் பியும் ஈக்குவேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஏவும் சியும் இல்லனா பியும் சியும் ஈக்குவேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ பி ஈக்குவேட் பண்ணா இது என்ன ஆயிரும்? 60 men plus 80 boys equal to 52 men plus 96 boys ஆயிருமா? ஓகே, நான் மென் மட்டும் தனியா வைக்கிறேன், பாய்ஸ் தனியா எடுத்து போறேன். இந்த பாய்ஸ் தனியா எடுத்து போய் மென் இந்த கொண்டு வரேன். ஓகேவா? அப்போ 60
minus 52 men equal to 96 boys. Okay, இந்த பக்கம் போச்சுன்னா இதுனா 8 men equal to 16 boys. இது 1 time, இது 2 times. அப்போ men equal to 2 boys. புரியுதா? men equal to 2 boys வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த men equal to 2 boys இல்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஏதாச்சும் ஒரு ஏலையும் பண்ணலாம், பிலையும் பண்ணலாம். இது வரைக்கும் புரியுது என்ன? கிளியரா? men equal to 2 boys இல்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 10 into 12 boys plus 8 boys வருமா? ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன், ஏவும் சியும் பண்ணலாம், இல்ல பிசி ஏசி பண்ணலாமா? இப்போ இங்க என்ன இருக்கு, இந்த பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ இந்த மென் இருக்கிறதுல பாய்ஸ் போட போறேன். அப்போ 15 இன்டூ 2 பாய்ஸ் பிளஸ் 20 பாய்ஸ். கிளியரா? இது இன்டூ பண்ண நேரம் 120 பாய்ஸ், சாரி இது வந்து இன்டூ பண்ணா 20 பாய்ஸ் இன்டூ இது 200 பாய்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு இன்டூ பண்ண என்ன வரும், 30 பாய்ஸ் பிளஸ் 20 பாய்ஸ். அப்போ எக்ஸ் இன்டூ 50 பாய்ஸ் வருமா? இங்க 200 பாய்ஸ் வந்துடும். இந்த பாய்ஸும் பாய்ஸும் கேன்சல் ஆயிருமா? 0 0 கேன்சல் ஆயிருமா? இது 1 டைம், இது 4 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 days. அதானே கேட்குறாங்க எவ்வளோ நாள்னு. புரியுதா? இது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க, இது இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க.
ரோல் 6 என்ன ரோல் 7 இருக்கு ரோல் 8 எடுக்கணும் ரோல் 8 முடிச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு வேணும்னா வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஸோ 8ல இருந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா லைக் என்னன்னா இது வந்து ஃபுல்லாவே பேசிக்ஸ் தான். இப்போ நான் நடத்தினது ஃபுல்லாவே ரொம்ப பேசிக்ஸான சம் தான். இது தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே போட முடியும். ஓகே, இதுவும் எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்கன்னா நம்ம போடணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் இது ப்ரிலிம்ஸ் லெவலும் கொஞ்சம் பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு நான் யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவேன்னா வந்து ஒரு 4 கிளாஸஸ் எடுப்பேன். ஓகே, இன்னும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் வந்து ஒரு கிளாஸ்லேயே வந்து இதை முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் நான் எடுக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபுல் டாபிக் முடிஞ்சிடும். டஃப் லெவலில் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் எடுக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து இன்னைக்கு டேட் என்ன 6/8 ஸோ 8 ஓகேவா? ஸோ நான் வந்து 10க்கு அப்புறம் நான் வந்து 20 days நான் ஐ மீன் 21 வரைக்கும் நான் வரமாட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு. ஸோ அதனால நான் வரமாட்டேன். ஸோ ஆமாம், 10லேருந்து நான் 21 வரைக்கும் நான் வரமாட்டேன். ஓகே, உங்களுக்கு வேற கிளாஸ் ஏதாச்சும் எடுப்பாங்க, வேற சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்குலாம் நீங்க பார்த்து வைங்க. நான் அதுக்கப்புறம் அந்த நான் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு முடிச்சு விட்டுருப்பேன். சரியா? ஸோ அந்த 10 days மட்டும் நீங்க மேத்ஸை விட்டுற, எனக்கு தான் மற்ற சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஓகேவா? நீங்க மேத்ஸ் பார்த்துட்டே இருங்க, அது விட்டுற போறீங்க. ஓகே, இப்போ நடத்த வரைக்குமே சும்மா 2-3 டாபிக்னாலும் அந்த 2-3 டாபிக்கை நான் உங்களுக்கு ஒரு ஆப் சொன்னேன் தெரியுமா, ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா? பிளே ஸ்டோர்ல வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஆப். ஓகேவா? ஆப்டிடியூட் டெஸ்ட்னு போட்டீங்கன்னா அந்த பிரெயின்ல வர மாதிரி இருக்கும். பிரெயின் ப்ளூ கலர்ல பிரெயின் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? மண்டேல ரெட் கலர் ஸ்டார்ஸ் மாதிரி எழுதியும். ஓகே, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கும். எக்ஸ்பிளைன் அகைன் சார் ரோஸ் மேரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, 6 men 8 boys வந்து 10 daysல பண்ணுவாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? அதே ஒர்க் தான் இங்க என்ன பண்றாங்க, 26 men 48 days பண்ணாங்கன்னா 2 daysல பண்ணாங்கன்னா முடிப்பாங்களாம். அதே மாதிரி 15 men 20 boys பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பேன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் தான். ஸோ நான் என்ன பண்றேன், ஏபி செய்யணும் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன என்னோட கான்செப்ட் என்ன மெத்தட்னா, ஏபி ஈக்குவேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஏபி ஈக்குவேட் பண்ண வர வேல்யூவை நான் ஏலயே இல்லைன்னா பில சப்ஸ்டிட் பண்ணிட்டு பியும் சியும் ஈக்குவேட் பண்றேன், இல்லைன்னா ஏசியை ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏபியை ஈக்குவேட் பண்ணலாமா? ஏபி ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு, 60 men plus 80 boys equal to, இது கூட இன்டூ பண்ணிக்கலாம், 10 into 6 10 into 8. ஓகே, அப்போ 60 men plus 80 boys 52 men plus 96 boysனு வரும். மென்னு மட்டும் தனியா வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், 8 men equal to 16 boys வரும். அப்போ 8 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மென் equal to 2 boys வருமா? இதை எடுத்து நான் என்ன பண்றேன், ஏல சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ மென்னு எம் இருக்கிறதுல நான் என்ன பண்றேன், 2b போடுறோம். அப்போ 6 into 2b ஆயிருமா? அப்போ 6 into 2b என்ன, 12b plus 8b. அப்போ எனக்கு ஃபுல் பாய்ஸோட இருக்கும். அப்போ 10 into 20 பாய்ஸ் எவ்வளோ, 200b வந்துருமா? ஸோ அதே மாதிரி சில வந்து எம் இருக்கிறதுல 2b சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 15 into 2b 30b plus ஆல்ரெடி இங்க இருக்க 20b. அப்போ 50b x வரும். இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x equal to 4 days வரும். புரியுதா ரோஸ்மேரி? எஸ். ஸோ அந்த ஆப்ல இருக்குல்ல உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். இந்த ஆப் தான். அதில் போங்க, இதில் போயிட்டு ப்ராக்டிஸ் போய்க்கோங்க, இல்லைன்னா சால்வ் ப்ராப்ளம்ஸ் போய்க்கோங்க. இப்போ சப்போஸ் என்ன டாபிக் டைம் அண்ட் ஒர்க் இருக்கா? ஸோ நாளைக்கு முடிச்சிடும் உங்களுக்கு ஃபுல்லா. ஸோ இதில் வித் சொல்யூஷனே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கொஸ்டின் இருக்கும். ஸோ 32 கொஸ்டினுமே போட பாருங்க. புதுசாக எதாக இருந்தாலும் அதை கற்றுக்கோங்க அதில். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். இல்லைன்னா பர்சனலாக கேளுங்க, நான் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சால்வ் பண்ணுங்க. சரியா? குரூப்பா
பண்ணிருக்கீங்களா? ம் ம். ஸோ ரோஸ்மேரி புரியுதா? ரோஸ்மேரி, சவிதா, வினாலினி. ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க.